தமிழ்நாட்டின் கடன் 10,5 லட்சம் கோடி. அதற்கு மாதம் வட்டியாக கட்டும் தொகை 8லிருந்து 9% வரை, அதாவது ஒரு தலைக்கு 10,000 ரூபாய். அவர்கள் திமுகவினர் ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஓட்டு வாங்குவதற்காக. இதனை மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் போலிங் பூத்தில் நிற்கும்போது இதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இது மிகவும் ஆபத்தான நிலை. உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முட்டையின் விலை 2021 2.5 ரூபாயாக இருந்தது. இப்போது 7 ரூபாய். ஒரு கிலோ பருப்பின் விலை 80 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கு 140 ரூபாய். 1 லிட்டர் கடலெண்ணெயின் விலை 120 ரூபாயாக இருந்தது. இன்று 219 ரூபாய். இப்படித்தான் உங்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இதைத்தான் வட்டியாக கட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரை மத்திய அரசால் வழங்கப்பட்ட பெட்ரோல் டீசலுக்கான விலை 18 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதை ஏன் மக்கள் சிந்திப்பதில்லை? இது இல்லாமல் 39 ரூபாய் சேர்த்து தமிழக அரசு வரியாக வசூலிக்கிறது. 18 ரூபாய் வீதம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பெட்ரோலுக்கான விலை எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? அதில் 18,000 கோடி மட்டும் வரியாக வசூல் செய்யப்படுகிறது. இது மத்திய அரசு மக்களுக்காக குறைக்கப்பட்ட வரி. இதை உணர்ந்து செயல்பட வேண்டும்.